வீட்டில் சுத்தமாக இட்லி மாவும் இல்லை, தோசை மாவும் இல்லை. அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு அடை தான். ஸோ இந்த சார் எனக்கு கிச்சன் வரைக்கும் தேடி வந்துட்டார். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த பருப்பு அடை வந்து செஞ்சுருவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் மாவு அரைச்சிக்கணும். சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் தேங்காய் சட்னி. அண்ணனும் தம்பி ஒரு டைம் கொஞ்சிக்கிறானுங்க, ஒரு டைம் அடிச்சுக்கிறானுங்க. இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் டிலானுக்கு ஸ்கூலுக்கு கேரட் ரைஸ் தான் கொடுத்து விட்டுருக்கேன். அவருக்கு டைமிங் வந்து 9:30 to 3 வரைக்கும் இருக்குது. பட் நாங்கள் அவ்வளோ நேரம்லாம் விடுறதில்ல. காலையில் 10 போயிட்டு 12:30 to 1 வீட்டுக்கு வந்துடுவார். போக போக வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி கேரட் ரைஸ் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ ஜாலியாக தான் ஸ்கூலுக்கு கிளம்புனார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ் கஞ்சி வந்து ஊட்டினேன். கொஞ்சமாக தோசைவும் கொடுத்தேன். சாப்பிட ட்ரை பண்ணுறான். போக போக எப்படி சாப்பிடுவான்ட்டு தெரியல. பார்ப்போம். குழந்தைங்க தானாக சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் ஆகும், பரவாயில்ல அப்படின்ட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை தூங்க வச்சுட்டு